இருந்தது. பட் ஒரு வித்தியாசமான ஒரு ஷேப் உண்டு. ஈவன் அந்த க்ராஸில் இருக்கிற ஜீசஸ் கிரைஸ்டோட உருவங்கள் கூட கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. பட் மேபி அது பழைய ஆர்கிடெக்சராக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கலாம். பாருங்கள், எல்லா வியூவில் இருந்தும் பார்க்கும்போது அது எப்படி பார்த்தாலும் ஒரு மாடர்னான ஒரு புது கட்டடக்கலை இல்லை, அது ரொம்ப காலத்துக்குரிய பழையமையான ஒரு கட்டடக்கலை. அந்த சைடுகள் எல்லாம் நான் உங்களுக்கு போய் காட்டுவேன். ஒவ்வொன்றும் இலங்கையில் எப்படி கிறிஸ்டியானிட்டி, அதுவும் எஸ்பெஷலி கத்தோலிசம் எப்படி பரவுனது, யார் யார் சப்போர்ட் பண்ணினாங்கள், அந்த காலத்து பழைய வரலாறுகள் எல்லாம் ஒரு கல்களில் மார்பிள்களில் பொறிக்கப்பட்டிருக்கு. ரைட். ஸோ நாங்கள் ஒரு மாதிரி டிசைட் பண்ணி ஏதாவது ஒரு சைடால் முதலாவது இடது பக்கத்தில் இருந்து நம்ம வடிவாக பார்த்துட்டு போயிட்டு இப்போ இந்த வலது பக்கத்தால் திரும்ப சுற்றி அடிச்சுட்டு இங்கே வருவோம் அப்படின்னு டிசைட் பண்ணிவிட்டு இடது பக்கம் தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அப்படி இருந்தாலும் இங்கே பார்த்தீங்கன்னா பார்க்கிங் அது எல்லாம் இருந்தது. ஸோ அதெல்லாத்தையும் கடந்து நாங்கள் உள்ளே இறங்குறோம். உள்ளே இறங்கி பார்த்தா கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் பாதைகள், ஆக்கள் நடந்து போகிறதுக்கான பாதைகள் வந்தேன்னு பார்த்தீங்கன்னா லேயர்ஸாக இப்போ இது பார்த்தீங்கன்னா இது மேல் மட்டத்தில் இருக்கிறது. இது அப்படியே இந்த பாதை